பூண்டு குழம்பு செய்வோம். பூண்டு 2 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 300 கிராம், 2 தக்காளி, கருவேப்பிலை, புளி சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ தக்காளியை அரைச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் போடுவோம். அப்புறம் சீரகம் போடுவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 கரண்டி சின்ன கரண்டியால் 2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடுவோம். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அதை ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விடுவோம். இப்போ வதக்கியாச்சு. புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுட்டோம்ல, புளி தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்கும்போது வெல்லம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு விடுவோம். இப்போ கிரேவி ஆட்டம் குழம்பு வற்றி வந்துருச்சு. கிரேவி ஆட்டம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்ருக்காங்க. பூண்டு குழம்பு வச்சு கேரட் பொரியல் பண்ணேன்னா அது வச்சு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. பூண்டு காரக்குழம்புக்கும் கேரட் இனிப்பாக இருக்கும்ல, சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.